அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்குகளும் திரைமறைவு பேரங்களும் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் திருமாவளவனுக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு தான் தற்போது வைரலாகி வருகின்றது. என்ன நடந்தது? ஏன் இப்படி ஒரு முடிவை ஸ்டாலின் எடுத்தார்? திருமாவளவனுக்கு அப்படி என்ன பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, நமக்கே வேட்டு வைக்கிறியா அப்படின்ட்டு ஸ்டாலின் எடுத்த ஒரு அதிரடி முடிவால் தான் திருமாவளவன் இந்த சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதையே நிறுத்திவிட்டார் அப்படின்றது பலருக்கும் தெரியாத அதிர்ச்சி. அதற்கு பின்னாடி பல திடுக்கிடும் உண்மைகள் இருக்கின்றது. அதை பற்றியும் வெளிவராத பல உண்மைகளை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுகவிற்கும் அதன் முக்கிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையே பனி போர் தற்போது நிலவிட்டு வருது. மிக பெரும் மோதலாகவே உருவெடுத்திருக்கு. கடந்த தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கணிசமான இடங்களை பெற்று தங்களுடைய பலத்தை நிரூபித்த விடுதலை சிறுத்தை கட்சி வரும் தேர்தலில் ஆட்சியில் பங்கையும் கேட்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இதனை முன்கூட்டியே முறியடிக்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒரு அதிரடியான மாஸ்டர் பிளான் போட்டு இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. திமுகவுடைய தற்போதைய மனநிலை என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கட்சி ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்றுட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் பெரிய அளவில் பேரம் பேசுவதை தடுக்க வேண்டும் அப்படின்றது முக்கிய விஷயமாக இருக்கான். முக்கிய விஷயமாக ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தல்களில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று தற்போது சட்டமன்றத்தில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கு. வரும் தேர்தலில் இன்னும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றால் நெருக்குதல் இன்னும் அதிகமாகும் அப்படின்ட்டு திமுக தலைமை கருதுகின்றது. இதன் விளைவாகவே வருகின்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக மிக தீவிரமான வியூகங்களை திமுக கங்கணம் கட்டிக்கொண்டு வகுத்திருக்கின்றது. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை தடுப்பதற்கான திட்டங்களை திமுக தலைமை ரகசியமாக செயல்படுத்த தொடங்கியிருக்கு. 8 தொகுதிகள் கூட்டணிக்கு போனாலும் பரவாயில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைமை ஆலோசனை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் இடங்களில் அவங்களுக்கு கீழ்மட்ட அளவில் ஒத்துழைப்பு வழங்காமல் அவங்களை தோற்கடிப்பதற்கான மறைமுக வேலைகளில் திமுக இறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பலத்தை குறைத்து அவர்களை வரும் காலத்தில் தங்களை சார்ந்திருக்க வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்றதே திமுகவின் நோக்கமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. திமுகவின் இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சில சமீபத்திய அரசியல் நகர்வுகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய கருத்துக்கள் தான் இதற்கு காரணம். அவர் தனித்தன்மை வாய்ந்த அரசியலை முன்னெடுப்பதும் அவ்வப்போது திமுக அரசின் சில கொள்கைகளை விமர்சிப்பதும் திமுக தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருந்தது. இனிமே நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க, எப்படி எங்களை வைத்து பேரம் பேசுவீங்க பார்க்குறோம் அப்படின்ட்டு சவாலை திமுக தலைமை மறைமுகமாக விடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே முடக்கி வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் தற்போது திமுக எடுத்து வருகின்றது அப்படின்றது திருமாவளவனுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. எப்படியும் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது ரொம்ப கடினம். குறிப்பாக 8 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அல்லது 2 தொகுதிகள் இதை ஜெயிப்பதே பெரிய விஷயம். திமுக உள்குத்து வேலையை ஆரம்பித்திருக்காங்க அப்படின்றது தற்போது அம்பலமாகி இருக்கின்றது. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருமாவளவனை அடக்கி வைக்க நினைத்த ஸ்டாலின் அவர்கள்
காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் போட்டியிடுவதையே அவர்தான் தடுத்தார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி திடுக்கிட வைத்திருக்கின்றது. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தான் போட்டியிடலை அப்படின்ட்டு ஏப்ரல் 4ஆம் தேதி சொல்லியிருந்தார் திருமாவளவன். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவும் திமுகவிற்கு மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, பல வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, அதாவது கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியலை, குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியலை, இன்னும் பல வருத்தங்கள் வலிகள் நமக்கு இருக்கு. ஆனால் இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியலை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். இன்னும் நாம் ஒரு மகத்தான அரசியல் சக்தி என்பதை உறுதி செய்தாக வேண்டும் அப்படின்ற பொறுப்புணர்வோடு இந்த தேர்தலில் களம் இறங்குறோம் அப்படின்ட்டு திருமாவளவன் பேசியிருந்தார். கூட்டணி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதன் பிறகு இப்போது இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு திமுக தலைவர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு எதிராக தற்போது பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதற்கு காரணம் திமுகவுடைய ஸ்டாலினுடைய மாஸ்டர் பிளான் தான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவருடைய பதவி காலம் 2029 வரை இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகியாகணும். அது தெரிந்தே தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் கூட்டணி மாறப்போகின்றார் அப்படின்ற ஒரு கருத்து வெளியானது. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல நிகழ்வுகளும் நடந்தது, அவருடைய பேச்சுகளும் அப்படி தான் இருந்தது. இந்த தேர்தல் முடிந்ததும் ஒருவேளை அவர் கூட்டணி மாறிட்டா, திமுகவிலிருந்து விலகி வேறு இடத்திற்கு போயிட்டா, திமுகவுடைய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை குறைக்கும் வகையில் அமைந்திரும் அப்படின்ற மாதிரியும் பலரும் இது பற்றி பேச ஆரம்பித்தாங்க. திருமாவளவன் எப்படியும் திமுகவை விட்டு விலக மாட்டார் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்தாலும் அவர் எப்போ வேண்டுமானாலும் விலகி விடுவார் அப்படின்றது தான் திமுக தலைமையின் எண்ணமாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டா ஏற்கனவே இவரால் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கின்றது. திமுக கூட்டணிக்குள்ளார பெரும் பிரச்சனையை இவருடைய பேச்சுகள் மூலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னும் மாநில அரசியலில் உள்ள விட்டுட்டா திமுகவிற்கு பெரும் தலைவலியாக மாறிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவிலில் வெற்றி பெற்று விடலாம் என்று களமிறங்கிய திருமாவளவனுக்கு மிக பெரும் அழுத்தத்தை கொடுத்து திமுக திருமாவளவன் போட்டியிடுவதிலிருந்து தடுத்து விட்டது. திருமாவளவன் இனி என்ன செய்ய போகிறார்? அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு டம்மியாக வைத்திருக்க வேண்டும், தன்னை சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு திமுகவின் தலைமை ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவனுக்கு எதிராக அடுத்தடுத்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பெரும் அதிர்வலைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. 8 தொகுதியும் போனாலும் பரவாயில்லை, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதற்காக திமுக உள்குத்து வேலைகளில் இறங்கியிருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலும் மிக பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் இவ்வளவு நடந்தும் திருமாவளவன் திமுகவில் இருக்க வேண்டுமா? திமுக தலைமை எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த தேர்தலையோ அல்லது இந்த தேர்தல் முடிந்த உடனேயோ நிச்சயம் கூட்டணி மாறும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி திருமாவளவனுமே பார்த்தீங்கன்னா திமுகவை விட்டு விலகாமல் அங்கேயே இருக்கின்றார். எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை திமுக வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக திருமாவளவன் அங்கிருந்து வெளியே வரமாட்டார். ஆனால் திமுக தோல்வி அடைந்து விட்டால்
அவர் உடனடியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி சில காலம் தனித்தே இருந்து அதன் பிறகு மீண்டும் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த கூட்டணியில் திருமாவளவன் நிச்சயம் இணைவார் அப்படின்றது தான் அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.